ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிசி. இனி நம்ம பார்க்க போகிற காணொளி இன்னைக்கு ரிலீஸான திரைப்படம் பேட் கேர்ள் படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? பேட் கேர்ளா இருக்கா இல்லை பேட் மூவியா இருக்கா? வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க. இந்த திரைப்படத்தில் அஞ்சலி ஸ்ரீராமன், சரண்யா ரவிச்சந்திரன் மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் இந்த படத்தோட தயாரிப்பு வெற்றி மாறன், இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் வர்ஷா பரத். இந்த திரைப்படத்தில் அவங்கவுங்க கொடுத்த கதாபாத்திரத்தை ஒழுங்காக பண்ணாங்களா பண்ணலையா, அது நடிகராகட்டும், டைரக்டர் ஆகட்டும், இசையாகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், இல்லை சினிமா ஃபோட்டோகிராஃபர் ஆகட்டும், இத்தனை பேரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த அந்த கதாபாத்திரம் தான். அதுவும் எப்படி நடிகர்கிட்ட நம்ம ஹேண்ட் அப் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு பாத்திரம் தான் இதுவும். இவங்களாம் எல்லாமே கரெக்டாக பண்ணாங்களா, கரெக்டாக பண்ணலீங்களா? இந்த படத்தை பார்த்தவங்க மட்டும் தான் தெரியும் இவங்க எல்லாருமே கரெக்டாக பண்ணாங்களா பண்ணலையான்ட்டு. இந்த திரைப்படத்தை நான் காசு கொடுத்து பார்த்துருக்கேங்க. ஓகேங்களா? நீங்கள் சொல்லுவீங்க, நாங்களாம் மண்ணு குத்தா பார்த்தோம் சார், மண்ணு குத்தா கவுண்டர் தருவாங்களான்ட்டு. நான் அப்படி இல்லைங்க. மற்றவங்க ப்ரீவியில் பார்த்துருப்பாங்க. நானும் ப்ரீவி ஷோ கூட மிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா தயாரிப்பாளர்கள் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுக்கிறாங்க இல்லைங்க. ஸோ வாங்கின ஜிஸ்ட்ரி போட்டிருக்காங்க நம்ம காசு கொடுத்து பார்த்தா தான் பாவம் அவங்களுக்கு லாபம் வரும். நம்மளை மாதிரி ஆடியன்ஸுக்கு போய் உட்கார்ந்தா தான் அவங்களுக்கு லாபம் வரும். ஸோ அதனால் இந்த திரைப்படத்தை நான் காசு கொடுத்து தான் பார்த்தேன். நான் நிறைய திரைப்படம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்தையுமே ப்ரீவியில் தான் நான் பார்க்கறது பழக்கம். எல்லா ஷோட்ஸுமே படம் வர்றதுக்கு முன்னாடியும் சரி, படம் வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி முன்னாலும் சரி, எல்லாமே ப்ரீவி ஷோவில் தான் மோஸ்ட்லி நான் எல்லாத்தையும் பார்க்குறது. ஆனால் இந்த திரைப்படம் நான் காசு கொடுத்து பார்க்கணுன்னு நினச்சேன். ஏன்னா அது காரணம் தயாரிப்பாளர் யார்? வெற்றி மாறன். ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் இந்த திரைப்படம் கண்டிப்பாக ஏன்னா அவ்வளோ பெரிய தேசிய விருதுலாம் வாங்கின டைரக்டர், அப்படிப்பட்ட டைரக்டர் கண்டிப்பாக ஒரு படத்தை தயாரிக்கிறாருன்னா கண்டிப்பாக அந்த படத்தோட கதையெல்லாம் கேட்டுட்டு தான் கண்டிப்பாக ஒத்து இருந்திருப்பார் அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு. ஸோ இந்த படம் நல்லா இருக்கா பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நல்லா இல்லைன்ட்டு. ஏங்க, இந்த பேட் கேர்ள் படம் அவங்க எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியாத அளவுக்கு இந்த திரைப்படத்தை அந்த அளவுக்கு சொதப்பி வச்சுருக்காங்க. ஏங்க, காசு கொடுத்து போகிறவங்க மக்கள் டைம் வேஸ்ட்டு, வேலையை விட்டுட்டு உள்ளே போவாங்க. சில பேர் வேலையை முடிச்சுட்டு போகணுன்னு அவங்க பேட் கேர்ள்னு டைட்டில் பார்த்துட்டு அவங்க ஏதோ சொல்ல வராது பொழுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வந்தான்னு தெரியாத அளவுக்கு கூட படத்தை 2 ஹவர் எடுத்து காசை வேஸ்ட் பண்ணி அவங்களுக்கும் காசு வேஸ்ட்டு, இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் காசு வேஸ்ட்டு, இந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் வேஸ்ட்டு. ஆக மொத்தத்தில் இந்த மூவியே வேஸ்ட்டு. அப்படிப்பட்ட திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கதை நம்ம என்னங்க சொல்கிறது? யூஸ்வலாக ஒரு 15 வயசு பொண்ணு 10th 11th 12th படிக்கிறாங்க உள்ள ஸ்கூலில். அந்த ஸ்கூலில் டீச்சர் அவங்க அம்மாவே தான். ஆனால் இந்த பொண்ணு இல்லாத அட்டகாசெல்லாம் பண்ணும். நிறைய எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் பண்ணுறோம். அதாவது ஒரு 15 வயசுக்குள்ளே வர அந்த பருவத்தில் நமக்கு வர காதல் என்ன? அது நம்ம காதல்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அந்த சமயத்தில் ஒரு சுத்தமான நம்ம தமிழில் சொல்லணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்படும் ஒரு அழுப்பத்தலமான ஒரு சுகங்கள் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சுகங்கள் ஏற்பட ஒரு கட்டாயம்தான் அந்த காதல். அந்த சமயத்தில் மலருது. அம்மாக்காரி என்ன பண்ணுறாங்க, இந்த சமயத்தில் இவன் ஸ்கூல் பேரை கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேறு ஸ்கூலில் மாற்றி இது பண்ணுறாங்க. அப்போவே ஒரு பிரேக் கதாநாயகி. ஸோ அடுத்த பிரேக் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் அடுத்தடுத்து மாயினேங்குது. இவரை விட்டுறாங்க. இவரை விட்டதுக்கப்புறம் நான் என் லைஃப் நல்லா இருக்க சொல்லி உன் பேச்சை கேட்டு தான் மறுபடியும் நான் காலேஜுக்கு வந்தேன். காலேஜ்லேயும் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க. அங்கேயும் இவரோட கேரக்டர்ஸ் ஒரு சைக்கோ கேரக்டர்னு சொல்லலாம். கதாநாயகியோட கேரக்டர், அதாவது அஞ்சலி சிவராமன் கேரக்டர் ஒரு சைக்கோ மாதிரி சொல்லலாம். டென்ஷன் ஆவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனால் ஒரு காலத்தில், அதாவது அந்த படத்தை கூட கம்பேர் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா அவள் அப்படித்தான், பழைய காலத்து படம், ரஜினிகாந்த் கமலஹாசன் ஸ்ரீபிரியா நடித்த அவள் அப்படித்தான் படத்தில் கமலஹாசன் ஒரு டைலாக் சொல்லுவார், அவனுக்கு தேவை ஒரு ஆம்பளை அப்படின்னு சொல்லுவார். ரஜினிகாந்த் சில இடத்துல சொல்லுவார் அவள் தேவை அப்படி. அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் அவன் காதலிக்கும் போதும் சரி, சில ஆம்பளைங்களை மீட் பண்ணும்போதும் அவளுக்கு தேவை அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் கொடுக்குற ஒரு ஆம்பளை தேவை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த தவறு இந்த நடக்கலை.
இவ உண்மையிலேயே லவ் பண்ணுறா ஒருத்தரையும். ஆனால் வந்து இவளுக்கு யாருமே கதாநாயகிக்கு விசுவாசமாக லவ் பண்ணுறவங்க யாருமே இல்லை. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட்டு மூவ் பண்ணிட்டு போகலான்னு தான் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கேரக்டர் தான். இந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் கொண்டு போகிறாங்க. கேர்ள்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து எவ்வளோ சொல்லுவாங்க, அவன் கெட்டவன்ட்டு. அது கேட்கவே கேட்காது. ஏன்னா அது கேட்கக்கூடிய வயசு அவங்களுக்கு இல்லை. ஸோ இதுதான் பேட் கேர்ள். இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணி கிட்டத்தட்ட வந்து காலேஜ் படிச்சு சரி ஜாபுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு ஆகியும் கூட கடைசி வரைக்கும் வந்து அவங்க மேரேஜ் பண்ணிக்காமே தான் அவங்க லைஃப்பை ஓட்டுறாங்க. இந்த படத்தை எதுக்காக எடுத்தாங்கன்னு தெரியாத அளவுக்கு கூட ரைட்டர் அண்ட் டைரக்டர் வர்ஷா பரத் அந்த அளவுக்கு மோசமாகிறாரு. இல்லைங்க, ஒரு நல்ல தயாரிப்பாளர் உங்களுக்கு கிடச்சிருக்காரு. அப்போ நீங்கள் படத்தை வந்து எந்த அளவுக்கு எடுக்கணும்? எப்படி இந்த படத்தை வந்து பார்ப்பாங்க எதிர்பார்க்குறீங்க? அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டிக்கெட் ரேட் அதிகம், பார்த்ததுக்கு வந்து எவ்வளோ ஓடிடி சேனல்ஸுக்கு வந்துடுச்சு. அந்த மாதிரி கட்டத்தில் இப்படி ஒரு அதாவது பேட் கேள் நீங்கள் வச்சது தப்பு இல்லை. நீங்கள் சொல்ல வந்ததை வேறு மாதிரி அழகான முறையில் கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்டாக இந்த படம் ஹிட்டாக இருக்கும். மட்டமாக சொல்லிக்கிங்க 2 hours டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், டோட்டலாக எல்லாமே வேஸ்ட்டு. சீட்டில் உட்கார்ந்ததுனால எங்களுக்கு எனர்ஜியே வேஸ்ட்டு. அப்படிப்பட்ட திரைப்படம் தான் இந்த பேட் கேர்ள். ஆர்டிஸ்ட்டுங்களை குறை சொல்லக்கூடாதுங்க. அவங்கவுங்க ஒரு கொடுத்த கதாபாத்திரம் ஆர்டிஸ்ட்டுங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சுத்தம் டோட்டல் வேஸ்ட்டு. பாட்டெல்லாம் அந்தளவுக்கு கேட்குற மாதிரியே இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே, பரவாயில்ல, பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளோதான் ஓகேங்களா. மற்றபடி ஆர்டிஸ்ட்டுங்க ஓகே. மற்றபடி சினிமா ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? யூஸ்வலாக அவங்க காட்டுற இது எல்லாமே ஷார்ட் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஷார்ட் ஃபிலிம்லேயே எடுத்துடுறாங்களே, அதை விட திறமையாக இருக்கிறவங்களாம் இருக்காங்களே. ஸோ வந்து வர்ஷா பரத் டோட்டல் வேஸ்ட். இனிமேல் நீங்கள் டைரக்ஷன் பண்ணால் நல்ல படங்களாக இருந்தால் நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து பண்ணவே பண்ணாதீங்க. வீட்லேயே உட்காந்துக்கங்க டேரக்டர் சார், வீட்லேயே உட்காந்துட்டு மற்றவங்களுடைய டைரக்ஷன் பண்ண படத்தை ஓடிடியில் உட்காந்து பாருங்கள். டிசைன் வெளியே வந்து பண்ணிடாதீங்க ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பேட் கேர்ள் படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைவிமர்சனம் நான் கொடுத்தது வந்து உண்மையிலேயே கொடுத்த உண்மையான திரைவிமர்சனம். இந்த விமர்சனத்தை பற்றி நான் கொடுத்த காரணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பிஜி.